பக்தரின் ஆசையை நிறைவேற்றிய பாபா. நம் நாட்டில் எத்தனையோ மகான்கள் வாழ்ந்து மறைந்திருந்தாலும் இன்னும் மக்களால் வழிபடப்படுபவர்கள் ஒரு சிலர்தான். அதிலும் சீரடியில் வாழ்ந்து முக்தியடைந்த ஸ்ரீ சாய்பாபாவை பற்றி கேள்விப்படாதவர்கள் இருக்கவே முடியாது. இவரது அருளால் தங்களின் பல கஷ்டங்கள் தீர்க்கப்பட்டு மகிழ்வோடு இருக்கும் பக்தர்கள் கோடான கோடி பேர். அப்படி மக்களுக்காக மக்களுடன் வாழ்ந்து முக்தியடைந்த பாபா தன் பக்தன் ஒருவனின் முற்புறவி ஆசையை நிறைவேற்றிய சம்பவத்தை பற்றி இங்கு காண்போம். ஒரு சமயம் சீரடி தலத்தில் இருக்கும் சாய்பாபாவை தரிசிப்பதற்கு அவருக்கு முன்னமே நன்கு பரிச்சயமான ஒரு பக்தை வந்தார். சாய்பாபாவை தரிசித்து அவர் கிளம்பிய போது அவரை நிறுத்திய சாய்பாபா அவரிடம் இன்று மதியம் அவர் வீட்டிற்கு ஒரு எருமை மாடு விருந்தாளியாக வரப்போவதாகவும் ஆதலால் அது உண்ண போலிகளை தயாரிக்குமாறும் கூறினார். அதை ஏற்ற அந்த பக்தையும் சாய்பாபா கூறியவாறே போலிகளை தயார் செய்து வைத்து அந்த எருமை மாட்டிற்காக காத்திருந்தார். சரியாக சாய்பாபா கூறிய அந்த மதிய நேரத்தில் ஒரு எருமை மாடு அந்த பக்தையின் வீட்டிற்கு முன் வந்து நின்றது. அதை கண்டதும் அந்த பக்தை சாய்பாபா கூறியவாறே அனைத்து போலிகளையும் அந்த எருமைக்கு உண்ண கொடுத்தார். அதையெல்லாம் உண்டு முடித்ததும் அந்த எருமை அங்கிருந்து சற்று தூரம் நடந்து சென்று கீழே விழுந்து இறந்தது. இதை கண்டதும் அந்த பக்தை திடுக்கிட்டு நேரே சாய்பாபாவிடம் சென்று இவ்விஷயத்தை கூறினார். அதை கேட்ட சாய்பாபா இறந்த அந்த எருமை மாடு அதன் முற்பிறவியில் தனது பக்தனாக இருந்ததாகவும் அப்பிறவியில் அந்த பக்தன் இறக்கும் தருவாயில் அவனுக்கு மிகவும் பிடித்த போலிகளை உண்ண முடியாத ஏக்கத்தோடு இறந்து போனதாகவும் இப்போது எருமை மாடாக பிறவி எடுத்திருக்கும் தன் பக்தனின் ஆசையை தான் நிறைவேற்றியதால் அந்த ஆசை நிறைவேறிய மன திருப்தியோடு அந்த எருமை இறந்துவிட்டதாக கூறினார். இதை கேட்ட அந்த பக்தை எல்லோரின் இம்மையும் மறுமையும் அறிந்தவரான சாய்பாபாவின் கருணையை எண்ணி அவரை உள்ளன்போடு வணங்கினார்.